சென்னை மாவட்டத்திற்கு இன்று வானிலை மையம் எந்த எச்சரிக்கையும் விடுக்காத நிலையிலும் கனமழை பெய்து வருகிறது. இரவு முதல் சாரல் மழை பெய்த நிலையில் காலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய அன்னைச்செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பலத்த காற்றோடு எழும்பூர், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் எந்த எச்சரிக்கையும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மழை பெய்யாத நிலையில் தற்போது இன்றைய தினம் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. இருந்தபோதும் மழை வெளுத்து வாங்கி வருவதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சாம். சென்னையில பல பகுதிகளில் காலை முதலே பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக கனமழை அளவிற்கு கூட சென்னையில பல்வேறு பகுதிகள் மயிலாப்பூர், மந்தவெளி, பட்டினப்பாக்கம், காமராஜர் சாலை, கோடம்பாக்கம், வடபழனி, டி நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எந்த விதமான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படாத நிலையில சென்னையில ஏன் காலையிலிருந்து மழை பெய்யுது அப்படிங்கிறத வானிலை தரப்பில் கேட்டதற்கு அவர்கள் கொடுத்த தகவல் என்னவென்றால், தற்பொழுது நேற்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த டிட்வா புயலானது நேற்று இரவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இதன் காரணமாக மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பதன் காரணமாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் தொடர்ந்து காலை முதலே பல பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. டிட்வா புயல் சமயத்துல கடந்த 2 நாட்களாகவே சென்னையில மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டது. அந்த 2 நாட்களுக்குமே சென்னையில மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் கனமழை என்கின்ற அளவுல கூட மழை பதிவாக இல்லாத சூழல்ல இன்னைக்கு சென்னைக்கு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை மழைக்கான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்காத நிலையில காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலையிலிருந்தே மழை பெய்துட்டு வந்தாலும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால இந்த தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு. இது இன்று மாலைக்குள்ளாக 30 கிலோமீட்டர் அளவுல நெருங்கி வரக்கூடும். அதனால இன்று முழுவதுமே சென்னையில கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த கனமழை சமயத்துல காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதால காற்றினுடன் கூடிய கனமழை என்பது சென்னையில பெய்து வருது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 30 கிலோமீட்டர் என்கின்ற அளவுல சென்னையை நோக்கி நெருங்கி வரும் பொழுது அதிக காற்றுடன் கூடிய கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாகவே டிட்வா புயல் காரணமாக சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதும் கூட அந்த சமயத்துல மழை பொழிவு இல்லாத ஒரு நேரத்துல இன்றைய தினம் சென்னைக்கு எந்த விதமான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்படாத சூழல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாலும் அந்த மலை மேகங்களுக்கு உருவாகி சென்னையில அந்த மலை மேகங்கள் மலை கூட்டங்கள் சென்னையை சுற்றி உருவாகி இருப்பதன் காரணமாக சென்னையில காலை முதலே தற்பொழுது நகரின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலுமே மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை அந்த 50 கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிறது அந்த 30 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வரும் பொழுது இன்று நாள் முழுவதுமாகவே சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காம். வெங்கட்ரமணன், சென்னையில் கனமழை பெய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு வானிலை மையத்திட்ட கேட்கும்போது பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னும் வர வர மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படக்கூடிய நிலையில எவ்வளவு தூரத்துல இந்த டிட்வா புயலானது வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு தூரத்துல இருக்கு சென்னையிலிருந்து? டிட்வா புயல் நேற்று தினமே சென்னையிலிருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது டிட்வா புயல் என்பது வலுவிழந்தது. அந்த வலுவிழந்ததுக்கு பிறகாக நேற்று இரவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இப்பொழுது வரைக்குமே நிலவி வருது. அதாவது தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தற்பொழுது 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. அதிகபட்சமாக அதாவது 50 கிலோமீட்டர் தொலைவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இன்று மாலைக்குள்ளாக 30 கிலோமீட்டர் தொலைவில் மேலும் நெருங்கி வரக்கூடும். அப்படி நெருங்கி வந்ததுக்கு பிறகாக தான் அது மேலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும். அது மேலும் வலுவிழக்க போதிய கால அவகாசம். ஏன்னா இப்ப 50 கிலோமீட்டர் இருக்கு. வெங்கட், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.